அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஏப்ரல் 3. இன்னைக்கு தினமணி செய்தித்தாள்ல என்னென்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல் பக்கத்துல நமக்கு முக்கிய செய்திகள் எதுவும் இல்ல. அடுத்தடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ம் இந்த இடத்துல ஒரு முக்கிய செய்தி குடுத்துருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழகத்தில் 3 மடங்கு அதிகரித்த அறுவை சிகிச்சை பிரசவங்கள் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அதாவது ஐஐடி மெட்ராஸ் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து ஒரு ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஒரு அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காங்க. அந்த அறிக்கையின் அ கண்டுபிடிப்புகள தான் இந்த இடத்துல குடுத்திருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழகத்தில் அறுவை சிகிச்சை மூலம் நடைபெறும் பிரசவங்கள் 3 மடங்கு உயர்ந்துள்ளதாகவும், தனியார் மருத்துவமனைகளில் ஏறத்தாழ 50% பிரசவங்கள் அறுவை சிகிச்சை மூலமாகவே நடைபெறுவதாகவும் ஐஐடி ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன அப்படிங்கிறத சொல்றாங்க. அதாவது சுகப்பிரசவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதை தவிர்த்துட்டு தமிழகத்துல 3 மடங்கு அதிகமாக சுகப்பிரசவங்கள் ஆகக்கூடிய தருணங்களையும் தவிர்த்துட்டு, நமக்கு இந்த ஆப்பரேஷன் பண்ணி குழந்தையை எடுத்துக்கிற முறை அப்படிங்கிறது, வேகமா அந்த ஒரு ட்ரெண்ட் அப்படிங்கிறது வளர்ந்துட்டே வருது அப்படிங்கிறது சொல்றாங்க. அதுதான் 3 மடங்கு அதிகரித்த அறுவை சிகிச்சை பிரசவங்கள் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ, அது மட்டும் இல்லாம, தனியார் மருத்துவமனைகள்ல பிரசவம் அப்படின்னு நம்ம போயிட்டோம்னா, அது ஏறத்தாழ 50% அது ஆப்பரேஷன் பண்ணி தான் அந்த பிரசவம் நடக்குது அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பாக இருந்துச்சு. ஓகேங்களா? நெறைய விஷயம் சொல்லியிருந்தாங்க. மருத்துவ ரீதியாக அவசியம் ஏற்பட்டால் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவம் மேற்கொள்வது உயிர் காக்கும் நடவடிக்கையாக கருதப்படுகிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே அந்த அறுவை சிகிச்சை அப்படிங்கிற பிரசவத்த பண்ணிக்கணும். அது எதுக்காக? உயிர் காக்கும் நடவடிக்கையாக மட்டும் தான் அது கருதப்படுகிறது. அதே வேளையில், தேவையற்ற தருணங்களில் அத்தகைய சிகிச்சை மேற்கொள்வது பல்வேறு எதிர் விளைவுகளுக்கும், பொருளாதார சிக்கல்களுக்கும் வழிவகுக்கின்றன. தமிழகம் மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்களில் அது தொடர்பான விரிவான பகுப்பாய்வு செய்யப்பட்டது. நமக்கு இந்த ஒரு ஸ்டடி அப்படிங்கிறத ஐஐடி மெட்ராஸ், தமிழ்நாடு மற்றும் சத்தீஸ்கர் இந்த 2 மாநிலங்கள்ல எடுத்திருப்பாங்க. அந்த கண்டுபிடிப்புகள்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்கள்ல இன்னும் அங்க இந்த மருத்துவ கட்டமைப்பு அப்படிங்கிறது வளர்ந்து வந்துட்டே இருக்கனால, அங்க பிரசவம் சார்ந்த பிரச்சனைகள் வர்றது வந்து நமக்கு ஆச்சரியப்படுற விஷயம் கிடையாது. ஆனா தமிழகம் மாதிரியான மருத்துவ கட்டமைப்பு நல்லா இருக்கக்கூடிய ஒரு மாநிலங்கள்ல, ஏழை மக்களும் சரி, அரசு மருத்துவமனைகள்ல நடக்கக்கூடிய பிரசவங்களுமே சரி, அரசு மருத்துவமனைகள்லயே 100 பிரசவங்கள் நடக்குது அப்படின்னா, அதுல 40 பிரசவங்கள்ல அது வந்து இந்த அறுவை சிகிச்சை பிரசவங்களாக தான் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேவா? ஆப்பரேஷன் 100க்கு 40 குழந்தைகள் பிறக்குது அப்படின்னா, அந்த 40 குழந்தைகள் வந்து அந்த சி செக்ஷன் மூலியமா தான் பிறக்குது அப்படிங்கிறத சொல்றாங்க. சிசேரியன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி ஆப்பரேஷன் பண்ணி தான் குழந்தைய எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சதவீதங்கள் வாயிலாக பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு 40% தமிழகத்தில அரசு மருத்துவமனைகள்னு எடுத்துக்கிட்டோம்னா, 40% சிசேரியன் தான் பண்றாங்க. இதுவே தனியார் மருத்துவமனைகள்னு எடுத்துக்கிட்டோம்னா, அ ஏறத்தாழ 49 புள்ளி சம்திங் வரும். ஏறத்தாழ 50% வந்து தனியார் மருத்துவமனைக்கு போனாலே, இந்த ஆப்பரேஷன் பண்ணி தான் குழந்தை எடுக்கிற நடைமுறை அப்படிங்கிறது, தமிழகத்தில இந்த ஒரு ட்ரெண்ட் அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டே வருது அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த ஒரு டேட்டாவ எப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 2016லிருந்து 2021 அந்த ஒரு காலகட்டத்தில நடந்த பிரசவங்களின் எண்ணிக்கைய எடுக்குறாங்க. அந்த தரவுகள எடுக்குறாங்க. அதன் அடிப்படையில இந்த ஒரு ஃபைண்டிங்ஸ நமக்கு குடுக்குறாங்க. வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சி செக்ஷன் இந்த சிசேரியன் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு அதிகமா வளர்ந்துட்டே வருது. குறிப்பா தமிழகம் இந்தியாவோட சராசரியா எடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு அ வசதியா இருக்கிறவங்க அதிகமா இந்த சி செக்ஷன் பண்ணிக்கிறாங்க. நகர்ப்புறங்கள்ல இருக்கக்கூடிய படித்த பெண்கள் வந்து இந்த ஒரு சி செக்ஷன் வந்து அதிகமா பண்ணிக்கிறாங்க. அந்த மாரி எல்லாம் ஆன தரவுகள் குடுத்திருந்தாங்க நமக்கு. அதை விட ஆச்சரியமாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது அந்த அறிக்கையை எடுத்தவங்களுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழகத்தில தான் இந்தியாவுல எங்கேயுமே இல்லாத அளவுக்கு புவர் பீப்பிள் ஓகேங்களா? ஏழை மக்கள் தனியார் மருத்துவமனைகளுக்கு போயி இந்த சிசேரியன் ஆப்பரேஷன் பண்ணி குழந்தை பெத்துக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு நடைமுறை தமிழகத்தில வேற எந்த மாநிலத்திலயும் அவ்வளவா காணப்படல அப்படிங்கிறத சொல்றாங்க. அதாவது ஏழை மக்கள் தனியார் மருத்துவமனைக்கு போயி ஆப்பரேஷன் பண்ணி குழந்தை பெத்துக்கிறது அப்படிங்கிறது, அந்த ஒரு ட்ரெண்ட் அப்படிங்கிறது தமிழகத்தில மட்டும் தான் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த ஒரு ரிப்போர்ட்ட நம்ப நெறைய விதத்தில அரசாங்கம் வந்து அணுக போறாங்க. இப்போ உதாரணத்துக்கு சி செக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு உலக சுகாதார அமைப்பு படி பார்த்தோம் அப்படின்னா,
10லிருந்து 20% அளவுக்கு இருக்கலாம். ஓகேங்களா? சி செக்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல போகக்கூடாது அப்படிங்கிறது உலக சுகாதார அமைப்போட பரிந்துரைகள்ல ஒண்ணா இருக்கு. ஓகேங்களா? ஒரு ஒரு மாநிலத்துக்கு 10லிருந்து 20% 20% வரைக்கும் இருக்கக்கூடிய பிரசவங்கள் சி செக்ஷன் மூலியமா இருந்துக்கலாம். ஓகேங்களா? அப்ப அப்படி இருக்கப்ப, நம்ம தமிழகத்துல பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 40லிருந்து 50% வரைக்கும் இருக்கு. ஓகேங்களா? தனியார் மருத்துவமனைனா 50%, இதே நமக்கு அரசு மருத்துவமனைனா 40% இருக்கு. இப்ப இந்த ஒரு ட்ரெண்ட வந்து கட் பண்ணி ஆகணும். ஏன்னா நெறைய மூட நம்பிக்கைகள் ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமா இருக்கு. இந்த நேரத்துல, இந்த தருணத்துல, இந்த நல்ல நேரத்துல குழந்தைய பெத்துக்கிட்டா தான் அந்த குழந்தை நல்லா வருங்காலத்துல பெரிய ஆளா வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மூட நம்பிக்கை வந்து தமிழகத்துல அதிகமாவே இருக்கு. நம்ம குடும்பங்கள்லயே பார்த்திருப்போம் நம்ப. அது மட்டும் இல்லாம, அதனால அந்த ஒரு நேரம் நல்ல நேரம், கெட்ட நேரம் அப்படிங்கிறது தான் குழந்தைய எப்ப பெத்துக்கணுங்கிறத டிசைட் பண்ணிட்டு இருக்கு இப்போ. அதனால ஆப்பரேஷன் பண்றது மூலியமா நமக்கு புடிச்ச டைம்ல அந்த குழந்தைய எடுத்துக்க முடியும். இந்த டேட்ல பிறக்க வைக்கணும். சுகப்பிரசவம்ல பண்ணோம் அப்படின்னா, இன்னும் ஒரு 3 நாள், 4 நாள் தள்ளி வரும். இல்ல இந்த டேட்ல பிறந்தா கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி முன்னாடியே ஆப்பரேஷன் பண்ணி குழந்தைய எடுக்கிறது. இந்த மாதிரியான நடைமுறைகள கட்டுப்படுத்தணும் அப்படின்னா, தமிழக அரசாங்கம் உடனடியாக ஒரு நடவடிக்கை எடுத்தாகணும். ஏன்னு பார்த்தோம்னா, நமக்கு ஆல்ரெடி இந்த ஒரு அ விகிதம் அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டே போகுது. இது உடனே அட்ரஸ் பண்ணல அப்படின்னா, இன்னமும் இது ஒரு பின்னாடி இதனால பெரிய ஆபத்துகள் ஏற்படுறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த ஒரு கண்ணோட்டத்துல தான் தமிழக அரசாங்கமும் இத அணுகுவாங்க அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த ஒரு டேட்டா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு இந்த ஒரு ஆர்டிக்கிள்ல கொஞ்சம் தான் குடுத்திருந்தாங்க. நேத்து ஹிந்து பேப்பர்ல வந்து இங்கிலீஷ் ஹிந்து பேப்பர்ல நெறையா இத பத்தின டேட்டாஸ் குடுத்திருந்தாங்க நமக்கு. சரிங்களா? ஸோ நேத்து ஹிந்து பேப்பர் வீடியோ பார்க்காதவங்க அத போய் ஒருக்கா பார்த்துக்கோங்க. அதிலயும் நெறைய இந்த மாரியான விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இந்த ஆர்டிக்கிலே நம்ம நெறைய நேரம் பேசியிருப்போம் வேற. அத நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த ஆர்டிகிள்ஸ்ல பார்த்தோம்னா, நமக்கு தேர்தல் களங்கள் பத்தி குடுத்திருக்காங்க. ஸோ திருக்குறள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு திருக்குறள்ல அ "அருமை உடைத்ததென்று அசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும்" அப்படின்னு சொல்றாங்க. "அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும்." அதாவது, "இது செய்வதற்கு அருமையானது என்று சோர்வுறாமல் இருக்க வேண்டும். அதை செய்வதற்கு தக்க பெருமையை முயற்சி உண்டாக்கும்." அப்படின்னு வள்ளுவர் சொல்றாங்க. ஸோ இன்னும் எளிமையாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, "நம்மால் முடியுமா என்று மனத்தளர்ச்சி அடையாமல், முடியும் என்ற நம்பிக்கையுடன் முயற்சி செய்தால், அதுவே பெரிய வலிமையாக இருக்கும்." அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? முடியுமான்ற ஒரு டவுட்டோட இல்லாம, முடியுன்ற ஒரு நம்பிக்கையோட செஞ்சோம்னா, அதுவே ஒரு ஒரு ஸ்ட்ரென்த்த நமக்கு குடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த குறளோட ஒரு ஐ மீன் மீனிங்கா இருக்கு. ஓகேவா? ஸோ திருக்குறள் எண் 611 அதிகாரம் ஆள்வினை உடைமை. அடுத்த கட்டமா பார்த்தோம்னா, நமக்கு கனடாவில் காலை உணவு திட்டம் முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தமிழக அரசாங்கத்தோட இந்த காலை உணவு திட்டத்த பின்பற்றி, நெறைய மாநிலங்கள் வந்து அவங்களோட அதிகாரிகள அமைச்சு, இங்க தமிழகத்துக்கு அனுப்பி, எப்படி இந்த திட்டத்த நடைமுறைப்படுத்துறாங்க? எப்படி உணவு கூடங்கள் எப்படி இருக்கு? சமைக்கும் இடம் எப்படி இருக்கு? எப்படி சமைக்கிற இடத்திலிருந்து பள்ளிகளுக்கு எந்த டைம்ல எடுத்துட்டு போறாங்க? அது எப்படி பரிமாறப்படுது? இந்த மாதிரியான விஷயங்கள ஆய்வு பண்றதுக்காக பல மாநிலங்கள் அவங்களோட அதிகாரிகள தமிழகத்துக்கு அனுப்பியிருந்தாங்க சமீபத்தில. இந்த வகையில தெலுங்கானா மாநிலமும் அனுப்பியிருந்தாங்க. ஓகேவா. ஸோ இந்த மாரி இருக்கப்ப, தமிழகத்தின் இந்த ஒரு திட்டமானது பல மாநில அரசாங்கங்களால் வியப்பாக பார்க்கப்படுகிறது. ஓகேங்களா. அவங்க மாநிலத்தில கண்டிப்பா இத கொண்டு வந்துருவாங்க. அந்த வகையில ஒரு ஒரு வெளிநாட்டிலிருந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான நோட் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்பளோட காலை உணவு திட்டத்த கனடாவுல இம்ப்ளிமெண்ட் பண்ண போறதாக அந்த நாட்டு பிரதமர் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அவரு வந்து அந்த ட்விட்டர் தளத்துல வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கனடா நாட்டின் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தனது வலைதள பக்கத்தில் இந்த திட்டம் குறித்து கூறியுள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கனடா நாட்டில் பள்ளி குழந்தைகளுக்கு தேசிய உணவு திட்டத்தை அறிமுகம் செய்து வைக்கப் போகிறோம் என பதிவிட்டுள்ளார் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. ஸோ தமிழக அரசாங்கத்தோட இந்த ஒரு மாடல பார்த்து கனடா கவர்மெண்ட்டும் அதே மாதிரியான ஒரு திட்டத்த கொண்டு வரப் போறாங்க. சரிங்களா? ஸோ அப்ப தமிழகத்தின் காலை உணவு திட்டம் எந்த ஒரு வெளிநாட்ல அமல்படுத்த போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எந்த நாடு அப்படின்னு பார்த்தோம்னா, கனடா. சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. ஸோ தமிழகத்தோட அந்த மதிய உணவு திட்டத்த நம்பளோட மாடல பார்த்து தான் இந்தியா ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க.
அடுத்தது காலை உணவு திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்த கொண்டு வந்தோம். அதுவும் இப்போ உலக லெவல்ல சக்சஸ் ஆக போகுது. சரிங்களா? ஸோ அந்த ஒரு செய்திய குடுத்துருக்காங்க நமக்கு. கனடா நாடு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம். அத நல்லா பார்த்து வச்சுக்கங்க. அடுத்தது பார்த்தோம்னா, தேர்தல் குறித்த தகவல்களை சரிபார்க்க புதிய வலைதளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களவை தேர்தல் குறித்து பரவும் தகவ தகவல்களை சரிபார்க்க மித் வெர்சஸ் ரியாலிட்டி ரெஜிஸ்டர் என்னும் புதிய வலைதளத்தை இந்திய தேர்தல் ஆணையம் தொடங்கியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மக்களவை தேர்தல் குறித்து நிறைய செய்திகள் பரவிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதனுடைய உண்மை தன்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக மித் வெர்சஸ் ரியாலிட்டி ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க. மித் வெர்சஸ் ரியாலிட்டி நார்மல் நம்ம சொல்லுவோம் இல்லையா? மித் வெர்சஸ் ரியாலிட்டி. ஸோ அந்த மாதிரியான ஒரு வலைதளத்த வந்து யாரு உருவாக்கியிருக்காங்கங்கிறது தான் ரொம்ப முக்கியம். மித் வெர்சஸ் ரியாலிட்டி அப்படிங்கிறது வந்து நமக்கு எலக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் உருவாக்கியிருக்காங்க. நமக்கு கேட்கலாம். ஏன்னா, சமீபத்தில இந்த ஃபேக் இன்ஃபர்மேஷன வந்து தடுக்கிறதுக்காக மத்திய அரசாங்கமும் 2, 3 அமைப்புகள வச்சிருந்தாங்க. ஓகேங்களா? ஆனா அதெல்லாம் ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்கனால நமக்கு இன்னும் செயல்பாட்டுக்கு வரல. அதனால அந்த மாதிரியான விஷயங்கள ஆப்ஷன்ல குடுத்தா நம்ம கண்டிப்பா கன்ஃப்யூஸ் ஆவோம். ஓகேவா? ஸோ யார் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா, எலக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் இந்த மித் வெர்சஸ் ரியாலிட்டி ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத உருவாக்கியிருக்காங்க. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, அ தவறான தகவல்கள், சரியான இன்ஃபர்மேஷன நம்ம கேதர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ரிஜிஸ்டர் வந்து உருவாக்கியிருக்காங்க. அண்மையில் முறியடிக்கப்பட்ட போலி செய்திகளின் பரவல்கள், அது தொடர்பான உண்மை தகவல்கள் குறித்து இந்த வலைதளத்தில் தொடர்ந்து பதிவேற்றப்படும். தவறான தகவல்கள் அதிகம் பரவி வரும் இச்சூழலில், தேர்தல் நடைமுறை முழுவதும் துல்லியமான மற்றும் சரிபார்க்கப்பட்ட தகவல்கள் வாக்காளர்கள் அனைவரும் பெறுவதை உறுதிப்படுத்த இந்த முன்னெடுப்பு மேற்கொள்ளப்படுவதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஸோ அந்த ஆப்போட ஐ மீன் அந்த ஒரு ரிஜிஸ்டரோட அப்ஜெக்டிவ் வந்து குடுத்திருக்காங்க. ஸோ அத ஒருக்கா நல்லா ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? பெருசா ஒண்ணும் இல்ல. ஃபேக் இன்ஃபர்மேஷன்லாம் இது பண்ணிட்டு கரெக்ட்டான இன்ஃபர்மேஷன குடுக்கப் போறாங்க. ஸோ நெக்ஸ்ட் 2023, 24 நிதியாண்டில் ஜிஎஸ்டி வசூல் ரூபாய் 20.14 லட்சம் கோடி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரோட ஜிஎஸ்டி ரெவென்யூங்கிறத மட்டும் தான் இந்த இடத்துல பார்க்க போறோம். எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா, 20.14 லட்சம் கோடி நமக்கு ஜிஎஸ்டி ரெவென்யூ மத்திய அரசாங்கத்துக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? அது அதுக்கு முந்தைய நிதியாண்டோட 11.7% அதிகமா இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ 20.414 லேக் குரோர்ஸ் ஓகேவா? ஜிஎஸ்டி இன்கம் அப்படிங்கிறது. அடுத்த கட்டமான செய்திகள பார்த்தோம் அப்படின்னா, இன்று முதல் கேண்டிடேட்ஸ் செஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் செஸ் யார் கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னா, ஃபிடே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இன்டர்நேஷனல் செஸ் ஃபெடரேஷன் அவங்க தான் வந்து கண்டக்ட் பண்றாங்க. எங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கனடாவின் டொரண்டோ அப்படிங்கிற அந்த நகர்ல ஓகேங்களா? கனடாவுல டொரண்டோ சிட்டில தான் நடக்குது. ஸோ இந்தியா சார்பா அப்படி பார்த்தோம்னா, நமக்கு 5 போட்டியாளர்கள் வந்து களம் காண்கின்றனர். ஓகேங்களா? 35 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த போட்டியில் ஒரே நாட்டைச் சேர்ந்த 5 போட்டியாளர்கள் களம் காண்கின்றனர் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. அடுத்தது பார்த்தோம்னா, இந்த அக்கா, தங்கச்சி சாரி பிரக்யானந்தம், வைஷாலியும் உடன் பிறந்தவர்கள். ஸோ உடன் பிறந்தவர்களாக வந்து ஒரு அ ஐ மீன் உடன் பிறந்தவர்களாக வந்து இந்த ஒரு டோர்னமெண்ட்ல கலந்துக்கிறது இதுவா ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ பிரக்யானந்தா, வைஷாலி பிரதர், சிஸ்டர்ஸா இந்த டோர்னமெண்ட்ல கலந்துக்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த டோர்னமெண்ட்க்கு ஃபர்ஸ்ட் டைமா இப்படி ஒரு நிகழ்வு நடக்கிறது. ஓகேவா? கேண்டிடேட்ஸ் செஸ் அப்படிங்கிறது கனடா, டொரண்டோல வந்து நடக்குது. அடுத்தது பார்த்தோம்னா ஸோ இன்னைக்கு கடைசி நியூஸ்ல வந்து காங்கோவில் முதல் பெண் பிரதமர் தேர்வு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. மேற்கு மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் முதல் பெண் பிரதமராக முன்னாள் திட்டத்துறை அமைச்சர் ஜூடித் சுமின்வா டுலுக்கா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஜூடித் டுலுக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்கள வந்து ஃபர்ஸ்ட் விமன் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் காங்கோவா வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு கடைசி நியூஸ்ல இவங்கள பத்தி தான் நம்ம பார்த்திருக்கோம். காங்கோவோட பிரைம் மினிஸ்டர். ஸோ மத்தபடி பார்த்தோம் அப்படின்னா, இதெல்லாம் தான் நமக்கு இம்பார்டன்ட் செய்திகளா இருந்துச்சு. ஸோ இத மட்டும் ஓரளவுக்கு நல்லா வாசிச்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்புல சந்திக்கலாம். நன்றி.